சிட்டில இருக்கும்போது நமக்கு கை, கால் வலி, உடம்பு வலி அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா, நேரா மெடிக்கல் இல்ல ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போவாங்க. அதே கிராமத்து லைஃப்ல நம்ம பாட்டிக்கிட்டயோ, அம்மாகிட்டயோ சொல்லும்போது, ஃபுட் வழியா எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி கை, கால் வலிக்குதுன்னு சொன்னதும் என்னோட நானே எனக்கு சொல்லி தந்த ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில துளியோண்டு எண்ணெய் சேர்த்து மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 5, 6 பல் பூண்டு, இந்த டிஷ்ஷுக்கு ஹீரோவான ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை சேர்த்து இந்த மாதிரி டார்க் கிரீன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்து ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இத வழக்கமா நம்ம சுடுற தோசை மாவுல சேர்த்து இந்த மிக்ஸி ஜார கழுவி தண்ணியும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. கீரையில உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி. இத வழக்கம் போல தோசைக்கல்ல ஊத்தி இப்படி அப்படின்னு பெரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. மோஸ்ட்லி இந்த முடக்கத்தான் கீரைய பாடி பெயின்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி முட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐ ப்ராப்ளம், டைஜஷன் அண்ட் பீரியட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் இந்த கீரை யூஸ் ஆகும். எப்ப கிடைச்சாலும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.